ட்ரேடிங்கில் அடிப்படையான விஷயங்களை மட்டுமே நல்லா கற்றுக்கிட்டு நிறையா பயிற்சி பண்ணனா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. ரொம்ப சாதாரணமான விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 5 விஷயங்க, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 5 விஷயம். இதை நல்லா நீங்கள் ஆழமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு கதை மாதிரி நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். என்ன இதில் வந்து அப்படி என்ன வந்து விசேஷம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் கிடையாதுங்க. ட்ரேடிங்கில் ரொம்பவே அடிப்படையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுக்கு இண்டிகேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதுக்கு ஸ்டாப் லாஸு கிடையாது. ஸோ நம்ம கட்டாயமாக வந்து நம்ம சேரில் உட்காந்துருந்து ட்ரேடு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டா, இதை ப்ராஃபிட்டோ இல்லை லாஸ்லேயோ புக் பண்ணிட்டு தான் வெளியே எழுந்திரிச்சு போகணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கிடையாது. சரி, வாங்க ஒரு மெத்தடாக வந்து பார்ப்போம். முக்கியமான மெத்தட் வந்து இந்த ஈக்குவல் ஹை அண்ட் லோ. இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ட்ரேடிங்கில் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். அதாவது உங்களுடைய பயிற்சியில் 6 மாதம் கட்டாயமாக நீங்கள் பயிற்சி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 5 வருஷம் ட்ரேடு கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். இது உங்களுக்கு புதுசாக தெரியுது அப்படின்னா 6 மாதம் கட்டாயமாக தேவை. அதுக்கு மேலே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ட்ரேடிங் வந்து எங்கேயும் போயிடாதுங்க. நல்ல ஆழமாக விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம், உறுதியாக ஜெயிக்கலாம். அப்போ இதில் வந்து என்ன நீங்கள் இந்த சென்டராக ஒரு ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஈக்குவல் ஹை அண்ட் லோன்னு வந்து நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். இந்த ஈக்குவல் ஹை அண்ட் லோ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ப்ரைஸ் வந்து கீழே இருந்து ட்ரெண்ட் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரெட் கலரில் நீங்கள் பார்க்குறது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ப்ரைஸ் வந்தோன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? செல்லாகி ப்ரைஸு கீழே போயிடும். சும்மா லைட்டாக ஒரு விக்கு வெளியில் வந்துருக்கலாம், இல்லை பாடி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல செல்லாகும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி செல்லாகிருக்கும். நல்ல ரெட் கலரில் ஒரு 2 3 கேண்டில் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக இந்த இடத்துல ஒரு செல்லை வந்து எடுப்போம். நம்ம எங்கே டிசைட் பண்ணோம்? இங்கே டிசைட் பண்ணோம். இது வந்து ரெசிஸ்டன்ஸு, இங்கே வந்தால் செல் ஆகும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி வந்தது. ஆனால் செல் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இங்கே பெரிய 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 புல்லிஷ் கேண்டலாக போட்டு மேலே வரைக்கும் வந்திருப்பான். இவ்வளோ புல்லிஷ்னஸோடு மேலே வருதே, ஒருவேளை பிரேக் ஆகிட்டானா? அப்போ கீழே வரும்போது கன்ஃபர்மேஷன், ரெட் கேண்டில் வந்துச்சு, நம்ம செல் பண்ணலாம். பச்சை பை, சிகப்பு செல். சரிங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பான். அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து ப்ரைஸ் வந்து திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு வருமா? நிறைய தடவை இந்த மாதிரி வந்து நடக்குது. நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் ஆனால் எக்கச்சக்கமான நேரங்களில் இது நடக்குதுங்க. இதை நம்ம கவனிக்க தவறிடுறோம். இது என்ன டைம் ஃப்ரேமில் நடக்குது? எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்குது. எந்த சார்ட்டில் நடக்குது? உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. உலகத்தில் இருக்கிற சார்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு எதனா ஒரு சார்ட்டு காமிச்சிங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் இந்த விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, அதாவது ஆஸ் எ ரீட்டெய்லராக உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற டைம் ஃப்ரேம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ எப்போவுமே நம்ம 1 ஹவரில் அனலைஸ் பண்ணுவோம், 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுப்போம். இதுதான் நம்மளுடைய லாஜிக். ஸோ நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோன்னா இதுதான் டைம் ஃப்ரேம். அப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. பார்த்தோன்னா வந்து நீங்கள் செல்லை எடுக்க வேண்டிய இடம் இது. நீங்கள் செல்லு எடுக்க வேண்டிய இடம் இது கிடையாது. ஏன்னா புல்லிஷாக மேலே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நல்லா பியரிஷ் கேண்டில் 2 கேண்டில் பார்த்தோன்னே அப்பா சிவப்பு கேண்டில் செல்லு அப்படின்னு எடுத்தோன்னே மேலே போவான், பதட்டமாகிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக போய் எடுத்துக்கிட்டு அப்புறம் கீழே போவோம். நீங்கள் என்ன நினச்சிங்க? கீழே போவோம்னு நினச்சிங்க. கீழே தான் போச்சு. ஆனால் உங்கள் ஸ்டாப்பை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதாவது நீங்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து நான் ஸ்டாப்பை வந்து போடாதீங்கன்னு சொல்லுவேன். இந்த ஸ்டாப்பை வந்துட்டு
எப்போ நம்ம இந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்குங்க. இதுக்கு மேலே போய் உங்களுக்கு பாடி ஆஃப் த கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேண்டிலோடைய ஹை வந்து இங்கே இருக்குதுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து வருது. இங்கிருந்து திரும்ப வந்து மேலே வருது ப்ரைஸு. இந்த மாதிரி மேலே வரும்போது நம்ம இந்த இடத்துல செல்லு வந்து ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனோன்னா மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுன்னா இந்த லாஸை நம்ம புக் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடணும். இவ்வளோ தான் லாஜிக். அப்போ ஈக்குவல் ஹை அப்படிங்கிறது நீங்கள் செல்லுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பவும் மார்க்கெட் இங்கே வந்ததுன்னா செல் பண்ணுங்கள் ஆஸ் எ பிகினராக. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. பச்சை கலரில் இருக்கிறது சப்போர்ட். அப்போ ப்ரைஸ் மேலேருந்து பொறுமையாக கீழே வருது. கீழே வந்த ப்ரைஸு திரும்ப வந்து ரிவர்சல் ஆகுது. இங்கெல்லாம் பெரிய பெரிய சிவப்பு கேண்டலாக பார்த்துருப்பீங்க. கீழேயே போயிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தப்பு, இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுப்பாங்க. என்ன ட்ரேடு? செல் ட்ரேட். ஏன்? பெரிய பீரிஷ் கேண்டில், அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு பெரிய பீரிஷ் கேண்டில், அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு கேண்டில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் விக்கு வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருவோம். பாடி உள்ளே தான் இருக்கும். அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சப்போர்ட்டில் இருக்குதுன்னா பை தான். நான் பண்ண மாட்டேன்ப்பா செல்லு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்ததுன்னா செல்லு தான். ஒன்று ட்ரேடு பண்ண மாட்டேன். அப்படி நான் ட்ரேடு எடுக்கணுன்னா நான் செல்லு தான் எடுப்பேன். அது பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுப்பா, அப்போ கூட எடுப்பியா? அப்போது நான் செல்லு தான் எடுப்பேன். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நான் எக்ஸிட் வேணால் பண்ணிப்பேன், லாஸாக ஏற்றுப்பேன். ஆனால் எக்காரணத்து கொண்டு நான் இங்கே பை பண்ண மாட்டேன், இங்கே செல் பண்ண மாட்டேன். சரிங்களா? அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் வந்து நீங்கள் அதில் ரொம்பவே வந்து உறுதியாக வந்து இருக்கணும். அப்போ இங்கே என்ன ஆச்சு, இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் அப்போ தான் வரும். நம்ம பார்த்தோன்னே அப்பாடா க்ரீன் கேண்டில் வந்துச்சு, பச்சை கேண்டில் பை. அப்படியா? அப்படியே ட்ரேட் பண்ணுறது? இல்லவே இல்லைங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுப்பான். திரும்ப ரிவர்ஸ் கண்டிப்பாக வரும். சரி, இந்த இடத்துக்கு வராமலே போயிடுச்சுன்னா போனால் போயிட்டு போகிறான், விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து சான்சஸ் வந்து கொடுப்பான். நீங்கள் அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் சான்சஸ் இதை கொடுக்கலன்னு இன்னொரு சார்ட்டு ஒரு 10 சார்ட்டு பார்த்து இதில் பை அதில் செல்லு அப்படி இப்படி மாற்றி தேவையில்லைங்க. யூரோ யூஎஸ்டி மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். அப்போ ஈக்குவலாக வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பை ட்ரேட் எடுப்பீங்க, ஈக்குவலாக வந்ததுன்னா இந்த இடத்துல செல் ட்ரேட் எடுப்பீங்க. இதுக்கு மேலே போய் பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா, விக்கு எவ்வளோ தூரம் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிப்பீங்க லாஸில். அதே தான் கீழேயும் பாடி ஆஃப் த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா லாஸை புக் பண்ணிப்பீங்க, எக்ஸிட் பண்ணிடுங்க. உங்கள் லாஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அட் டைம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு இட் வில் பி வெரி 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 ஸ்மால் லாஸ். ப்ராஃபிட் வந்ததுன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ இதெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாங்க. நம்ம கேண்டில் ஸ்டிக்காக நான் உங்களுக்கு வந்து காமிச்சு சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ட்ரேடர் சசி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுற நண்பர்களுக்காக மட்டுமே இந்த சேனல். ஏன்னா அதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. வந்து என்எஸ்சி வந்து நம்ம வந்து நிறைய அப்டேட் கொடுக்குறோம், ஃபாரெக்ஸில் அப்டேட்டே வராத மாதிரி இருக்குது. எனக்கு மெயில் பண்ணுறீங்க, மெயில் பண்ணி ஃபாரெக்ஸில் வந்து சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அது இல்லாமல் கோல்டு வந்து மெசேஜ்லேயே வந்து கோல்டு வந்து சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதனால் கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சேனலில் வந்து இனிமேல் ரெகுலராக அப்டேட் ஆகும். சீக்கிரமாக கற்றுக்கும். அப்போ ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ பார்த்துட்டீங்க. ஃபெயில்டு ஹை ஃபெயில்டு லோ. ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸுக்கு பொறுமையாக வருது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகி கீழே இவ்வளோ தூரம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல்லு இங்கே எடுக்க மாட்டீங்க. ப்ரைஸு திரும்பவும் இதை மாதிரி ஈக்குவலாக வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் ஈக்குவலாக வரல, வராமலேயே இங்கே இருந்தே கீழே போயிடுது. கொஞ்சமாக மேலே வந்துட்டு கீழே போயிடுச்சு. இதுதான் ஃபெயில்டு ஹை. அதே தான் கீழேயும் கொஞ்சமாக கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு. அப்போது ஃபெயில்டு லோ.
அப்போ இந்த இடத்துல வந்து வரும் ஈக்குவலாக இந்த மாதிரி வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் வராமலேயே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெயில்டு. அப்போ நான் ஈக்குவலாக வர்றதுக்கு வெயிட் பண்ணவா, ஈக்குவலாக வர்றதுக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்துருவா? ஆஸ் எ பிகினராக நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால தான் நான் இதை வந்து ரெட்டில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான். இதுவும் நடக்கும். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நான் இங்கே சொல்லித்தர்றது எல்லாமே கான்செப்ட்டு. நானாக நிறையா நாட்கள், அதாவது நிறையா வருடங்கள் பார்த்து இவ்வளோ தாங்க நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் இதை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் இதுதான், இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெட் கேனில் இப்படி வந்தோடனே க்ரீன் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நான் வந்து பை எடுப்பேன், இதுதான் ஸ்விங் லோ அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். இல்லை வேறு எதுனா சிக்னல் வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுவீங்க, இல்லைனா ரொம்ப சாந்தமாக ட்ரேட் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் ட்ரேடிங் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க, சும்மா இது ஒரு ட்ரேடு ஒன்று எடுத்து வச்சுட்டு போவீங்க. ஸோ இதையே வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் கான்செப்டை கொடுத்துட்றேன், நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய வேலை. சரிங்களா? ஃபெயில்டு ஹை, ஃபெயில்டு லோ, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் காட்டும் போது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். இது வந்து ஹிட் அண்ட் ரன்னு பேர் வச்சுருக்கோங்க. என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸில் அவ்வளோ வருவான், நீங்கள் திரும்பவும் வந்து புல் பேக் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் புல் பேக்கும் வராது, ஒன்றும் வராது. அவன் பாட்டுக்கு போயிடுவான், கீழே தொட்டோன்னு போயிடுவான். திரும்ப ஒரு சின்ன புல் பேக் இங்கே தான் வரும், வந்துட்டு இன்னும் கீழே போவான், இங்கே தான் வரும், இன்னும் கீழே போவான். கோல்டில் நடந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி. நான் சார்ட்டை இப்போ காமிச்சேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், அப்புறமா நான் காட்டுறேன். லோவில் சப்போர்ட்டில் அதே தான், தொட்டோன்னா மேலே போயிடுவான். உங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டான், ரிவர்ஸ்லாம் வரவே மாட்டான். ஃபெயில்டு லோ, ஈக்குவல் லோ, வாய்ப்பில்லை ராஜா, மேலே போயிடுவான். அதனால் ஆஸ் எ பிகினராக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை, இதெல்லாம் ட்ரை பண்ண தேவையில்லை, இது கூட தேவையில்லை. நீங்கள் ஆஸ் எ பிகினராக இதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து வர்ற இதில் வந்துட்டு இதில் நீங்கள் சரியாக பண்ணினீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுப்பான். யூ ட்ரஸ்ட் மீ. ஒரு 25,000 பேருக்கு மேலே வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னுடைய அந்த இன்னொரு சேனலில். ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரைட்டில் வருவோம், சென்ட்ரல் ஆரம்பித்து லெஃப்ட்டு போனோம், இப்போ வந்து ரைட்டு வருவோம். விக் அவுட் பாடி இன், ப்ரைஸ் மேலேருந்து கீழே வருது, மேலே ஒரு சின்ன புல் பேக்லேருந்து திரும்ப வந்து ரிவர்சல் ஆகி கீழே வருது ப்ரைஸு. நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஈக்குவல் லோவில் ப்ரைஸ் வந்து நிற்கலை, அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேண்டில், இந்த 5 minutes கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். ஆனால் க்ளோஸ் ஆகும்போது அவன் வந்து எப்படி க்ளோஸ் ஆவான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ஒரு விக்கு மட்டும் இங்கே இருக்கும், பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி போய் க்ளோஸ் வச்சுருவோம். அப்போ இது என்ன கணக்கு, இது ஈக்குவல் லோ தான். இது உங்களுக்கு விக்கு வந்து கணக்கில் வரவே வராது, பாடி க்ளோஸ் மட்டும்தான் கணக்கு. அப்போ விக்கு வெளியில் வரும், பாடி க்ளோஸ் வந்து உள்ளே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த ட்ரேடை தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் இந்த ட்ரேடை வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், கம்முன்னு உட்காந்துருந்தால் போதும். இந்த க்ளோஸை நம்ம ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். எங்கே க்ளோஸ் வைக்கிறான், கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டானா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, லாஸை ஏற்றிட்டு தான் ஆகணும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணுவான், அடுத்த கேண்டில் இங்கே ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து மேலே போயிடுவான். இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் வரும், அதுக்கப்புறம் இன்னும் மேலே போகும், புல் பேக்கு இன்னும் மேலே போகும். அதனால் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு நீங்கள் கட்டாயமாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் வந்தது, கீழே வந்த ப்ரைஸு மேலே வரும்போது என்ன பண்ணியிருக்கு,
மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான், இவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது ப்ரைஸு. ஆனால் கேண்டில் க்ளோஸுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த கேண்டில் க்ளோஸ் வந்து எப்படி ஆச்சு? விக்கு மட்டும் மேலே இருக்குது, பாடி உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து கீழே வந்து போயிடும். ஸோ இதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட வேண்டாம்னு சொல்கிறோங்க. ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, எடுத்தோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10 பிப்பு அப்படின்னு மேலே வந்து போட்டுடுறீங்க. ஒரு 15 பிப்பு, 50 பிப்பு, ஏதோ ஒன்று உங்கள் சௌரியம். அதை வந்து கரெக்டாக எடுத்துருவோம், எடுத்துகிட்டு கீழே போய்டுவோம். அதனால தான் நம்ம அந்த கேண்டலுடைய பாடி க்ளோஸ் ஆகிறதுக்காக பொறுமையாக காத்திருந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு டெசிஷனே வந்து எடுக்கணும். சரிங்களா? எப்போவுமே பதட்டப்படாதீங்க. ட்ரேடு எடுத்தோன்னா பதட்டப்படாதீங்க. ட்ரேடு எடுக்கிறத சரியான இடத்துல எடுங்க. சரியான இடத்துல எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். மேலே போய் பாடி வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, அந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணுவீங்க, லாஸை ஏற்றுப்பீங்க. அப்படி விக்கு மட்டும் வந்துட்டு கீழே வந்து க்ளோஸ் உள்ளே வந்து வச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த ட்ரேடை இன்னும் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ப்ரைஸ் வந்து கீழே போகும்போது ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ விக் அவுட், பாடி இன், அதையும் வந்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரியல் சார்ட்டில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லாவே வந்து புரியும். ஸோ 3 டிரைவ் பை செல். இந்த 3 டிரைவ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வால்யூமோட மேலே போகும், கீழே சின்ன புல்பேக்கு நல்லா வால்யூமோட மேலே போகிற மாதிரி கீழே வந்து வந்துடுவான். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த கான்செப்ட் படி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் நல்லா கீழேருந்து வரும்போது நல்லா மேலே வருவான். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். திரும்ப மேலே போகும்போது ஈக்குவலாக இருக்கிறானா இல்லை கொஞ்சம் மேலே போனானா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன விக்கு மட்டும் மேலே இருக்கும், அப்புறம் கீழே வந்துடுவான். கீழே இந்த லோவை கட் பண்ண மாட்டான், கட் பண்ணாமல் திரும்பவும் வந்து மேலே போவான். திரும்பவும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன விக்கு தான் இருக்கும் மேலே. அது என்னன்னா இந்த இடத்துல செல்லர்ஸுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். மேலே போக விடவே மாட்டாங்க. பையர்ஸ் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மேலே போகவே போகாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையே அப்படியே இருப்பான். இது 3 டிரைவ்னா 3 டிரைவ் மட்டும் இல்லைங்க, இன்னொரு தடவை கூட வரும். எப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானோ அப்போ வந்து கீழே வந்துடுவான். அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஸோ சில நேரங்களில் மேலே பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த மேலே பிரேக் பண்ணி நல்லா வால்யூமோட க்ளோஸ் வச்சுட்டானா எக்ஸிட் பண்ணிட்டு போக வேண்டியதான், வேறு ஆப்ஷனே இல்லை. லாஸை ஏற்றிட்டு தான் ஆகணும். அதே தான் உங்களுக்கு கீழேயும் இந்த சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன ஆயிருக்கு? இந்த லெவலை கட் பண்ணல. மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் கட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி வால்யூமே இருக்காது உங்களுக்கு, அப்படியே அரைச்சிக்கிட்டு இருப்பான் இந்த இடத்துல. அப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு வால்யூம் கார்னல் மேலே வரும், அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு மேலே போயிடுவோம். ஸோ இந்த 5 விஷயம் தான் தொடர்ந்து மார்க்கெட்டில் நடக்குது. இதை மட்டும் மாஸ்டர் பண்ணிடுங்க எப்படியாச்சுன்னா ஒன்றும் இல்லை, நிறைய பயிற்சி பண்ணிங்கன்னா மாஸ்டர் ஆகிடணும். இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 80 to 90% நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வந்து சக்ஸஸ் தான் ஆகும். இதில் ஃபெயிலியருங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்லேயே, அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்லேயே உங்களுக்கு இந்த 5 விஷயத்தை நான் திரும்ப உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ட்ரேடர் சசி. நன்றி, வணக்கம்.